விடாமுயற்சியின் வெற்றி. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய பசுமை நிறைந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் எளிமையானது. அவனது அப்பா முருகன் தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். அவனது அம்மா லட்சுமி வீட்டு வேலைகளுடன் சேர்த்து அக்கம் பக்கத்தினர் வீடுகளிலும் சிறிய வேலைகளை செய்து குடும்பத்திற்கு உதவினார். அவர்கள் வசித்த வீடு ஓலை கூரையுடன் கூடிய சிறிய குடிசை. மழைக்காலங்களில் வீட்டின் கூரை வழியாக தண்ணீர் சொட்டும். இருந்தாலும் அவர்கள் மனதில் இருந்த நம்பிக்கையும் அன்பும் அந்த வீட்டை அரண்மனையாக மாற்றியது. அருணுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய கனவு இருந்தது. நன்றாக படித்து ஒரு உயர்ந்த அதிகாரியாகி தனது பெற்றோரின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவன் இலட்சியம். பள்ளியில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும்போது அவன் மிகவும் கவனமாக கேட்பான். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு படிப்பதற்கான வசதிகள் அதிகமாக இல்லை. மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படும். சில நாட்களில் மண்ணெண்ணெய் வாங்க பணம் கூட இருக்காது. அப்போது தெருவிளக்கின் கீழ் அமர்ந்து புத்தகங்களை படிப்பான். அவனது நண்பர்கள் பலரும் வசதியான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களிடம் புதிய புத்தகங்கள், நல்ல பைகள், விலை உயர்ந்த பேனாக்கள் இருந்தன. அருண் மட்டும் பழைய புத்தகங்களையும் உடைந்த மேசையையும் பலமுறை தைத்த பள்ளிச் சீருடையையும் பயன்படுத்தினான். சில மாணவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். இந்த நிலையிலிருந்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்று கேலி செய்தனர். ஆனால் அருண் பதில் சொல்லாமல் தனது கனவை மட்டுமே நினைத்து அமைதியாக இருந்தான். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்தது. பகலும் இரவும் படித்து மிகவும் கடினமாக உழைத்தான். ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியான போது அவன் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை. சில பாடங்களில் குறைவான மதிப்பெண்கள் வந்ததால் அவன் மிகவும் மனம் உடைந்தான். பல நாட்கள் யாரிடமும் பேசாமல் இருந்தான். என்னால் முடியாது. நான் எவ்வளவு முயன்றாலும் வெற்றி என்னை விட்டு தூரமாகவே இருக்கிறது என்று எண்ணினான். ஒரு மாலை கிராமத்தின் அருகே இருந்த பெரிய ஆலமரத்தின் கீழ் சோகமாக அமர்ந்திருந்தான். அந்த வழியாக பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி வந்தார். அருணின் முகத்தை பார்த்தவுடன் அவன் மனவேதனையை புரிந்து கொண்டார். அருண், ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று அன்புடன் கேட்டார். அருண் தனது தோல்வி, ஏமாற்றம், மற்றவர்கள் கூறிய கேலி வார்த்தைகள் என அனைத்தையும் கூறினான். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட ஆசிரியர் அருகில் இருந்த ஒரு சிறிய செடியை காட்டி, இந்த செடி நாளை பெரிய மரமாக வளர வேண்டும் என்றால் மழை, வெயில், புயல் அனைத்தையும் தாங்க வேண்டும். கஷ்டங்களை சந்திக்காமல் வளர்ச்சி கிடையாது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். தோல்வி என்பது உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை இன்னும் வலிமையாக்க வந்திருக்கிறது என்றார். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் புதிய ஒளியை ஏற்படுத்தின. வீட்டிற்கு திரும்பியவுடன் தனது பழைய குறிப்பு புஸ்தகத்தை எடுத்தான். முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில், நான் ஒருபோதும் முயற்சியை கைவிட மாட்டேன் என்று எழுதினான். அடுத்த நாள் முதல் அவனுடைய வாழ்க்கை மாறியது. தினமும் காலை 4 மணிக்கே எழுந்து படிக்கத் தொடங்கினான். புரியாத பாடங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். நூலகத்திலிருந்து புத்தகங்களை வாங்கி படித்தான். தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதை தனது பழக்கமாக மாற்றிக்கொண்டான். ஒரு நாள் அவனது அப்பா வேலைக்குச் செல்லும்போது கீழே விழுந்து காயமடைந்தார். சில மாதங்கள் வேலைக்குச் செல்ல முடியவில்லை. குடும்பத்தின் நிலை மேலும் மோசமானது. அருண் பள்ளி முடிந்த பிறகு மாலை நேரங்களில் ஒரு சிறிய கடையில் வேலை செய்தான். கிடைத்த சிறிய சம்பளத்தை அம்மாவிடம் கொடுத்து குடும்ப செலவுக்கு உதவினான். மிகவும் சோர்வாக இருந்தாலும் இரவு நேரத்தில் படிப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. காலம் வேகமாக நகர்ந்தது. மீண்டும் பொதுத் தேர்வு வந்தது. இந்த முறை அவன் மிகவும் நம்பிக்கையுடன் தேர்வு எழுதினான். முடிவுகள் வெளியான நாள் முழு கிராமமும் ஆச்சரியப்பட்டு போனது. அருண் பள்ளியிலேயே முதல் மாணவர்களில் ஒருவராக தேர்ச்சி பெற்றிருந்தான். ஆசிரியர்களும் நண்பர்களும் கிராம மக்களும் அவனை பாராட்டினர். அவனை கேலி செய்த மாணவர்களே வந்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பிறகு அரசு உதவித்தொகை பெற்று கல்லூரியில் சேர்ந்தான். கல்லூரியிலும் பல சவால்கள் இருந்தன. புதிய சூழல், ஆங்கில மொழி, பண பற்றாக்குறை என பல பிரச்சனைகள் வந்தன. ஆனால் ஒவ்வொரு தடையையும் ஒரு புதிய பாடமாக எடுத்துக்கொண்டான். நூலகத்தில் அதிக நேரம் செலவழித்தான். புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். தன்னம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயன்றான். கல்லூரி படிப்பை சிறந்த மதிப்பெண்களுடன் முடித்த பிறகு பல நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பித்தான். முதல் நேர்முகத் தேர்வில் தோல்வியடைந்தான். 2வது வாய்ப்பும் கைகூடவில்லை. 3வது முயற்சியில் நல்ல வேலை கிடைத்தது. அந்த நாள் அவன் வாழ்க்கையின் மறக்க முடியாத நாளாக மாறியது. முதல் மாத சம்பளத்தை பெற்றவுடன் நேராக வீட்டிற்குச் சென்றான். தனது அப்பா, அம்மாவின் கைகளில் அந்த பணத்தை வைத்து, இது உங்கள் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் கிடைத்த முதல் பரிசு என்றான். பெற்றோரின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. அந்த நிமிடம் அருணுக்கு உலகிலேயே மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. சில ஆண்டுகள் கழித்து அருண் தனது கிராமத்தில் ஒரு இலவச நூலகத்தை அமைத்தான்.
ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள், குறிப்பேடுகள் மற்றும் இலவச பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்தான். என்னைப் போல எந்த குழந்தையும் வசதியின்மையால் தனது கனவை இழக்கக்கூடாது என்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு பள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அருணிடம் ஒரு மாணவன், "அண்ணா, வெற்றியின் ரகசியம் என்ன?" என்று கேட்டான். அருண் சிரித்தபடி கூறினான், "வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல. தினமும் செய்யும் சிறிய முயற்சிகளின் பலன். தோல்வி வந்தால் பயப்படாதே. ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும். தன்னம்பிக்கையை இழக்காதே. நேரத்தை மதித்து உழை. மற்றவர்கள் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பு. ஒரு நாள் உலகமே உன்னை பாராட்டும்." அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைத்து மாணவர்களின் மனதிலும் புதிய நம்பிக்கையை விதைத்தன. அருணின் வாழ்க்கை ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கை மட்டுமல்ல. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும் என்பதற்கான உயிருள்ள சான்றாக மாறியது. கதையின் நீதி: வாழ்க்கையில் தோல்விகள் வருவது இயல்பு. ஆனால் அந்த தோல்விகளுக்கு பிறகும் மீண்டும் எழுந்து நிற்பவர்களே உண்மையான வெற்றியாளர்கள். கனவுகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் அவற்றை நனவாக்குவது தினசரி விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பே. ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள். உங்கள் வெற்றி உங்களை தேடி நிச்சயம் வரும்.